இதயத்திலே ஈட்டியை சொருகியதை போல பெரியாரை பற்றி இவ்வளவு காலம் யாரும் பேச துணியவில்லை. நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். எந்த கலவரமும் கூடாது. பெரியாரை பற்றி பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதிலடி கொடுத்துள்ளார். வருங்காலத்திலும் தம்பிக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதுபோல பக்கபலமாக இருப்பேன் என்று அவரிடத்திலே உறுதியளித்து விட்டு வந்தேன். இப்பொழுது என்னவெனில் திராவிட இயக்கத்தையே நசுக்கி விடலாமா என்று சில புல்லுருவிகளும் தமிழின துரோகிகளும் அண்ணாவையே கொச்சைப்படுத்தி மேடையிலே பேசுகிறார்கள். அறிவாசான் தந்தை பெரியாரை, அதாவது ப்ராஃபட் ஆஃப் எ நியூ ஏஜ் என்று யுனெஸ்கோ சொன்னது. புதுயுகத்தினுடைய தீர்க்கதரிசி அண்ணா என்று யுனெஸ்கோ அவருக்கு பட்டம் சூட்டியது. அப்படிப்பட்ட பெரியாருக்குத்தான் அந்த பட்டத்தை சூட்டியது. ப்ராஃபட் ஆஃப் எ நியூ ஏஜ் என்று. அவர் தீண்டாமையை ஒழிக்க, மூட நம்பிக்கைகளை ஒழிக்க இங்கு போராடியது மட்டுமல்ல, வைக்கத்திலே கேரளாவிலே போய் போராடினார். இப்பொழுது நம்முடைய தளபதி முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய பினராயி விஜயனும் அந்த திறப்பு விழாவை நடத்தினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசுகின்றவர்களை நான் இந்த புனிதமான இடத்திலே பெயர் சொல்லி குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் பெரியார் இல்லையேல் நாம் ஏது? பெரியார் இல்லையேல் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய பல துறைகளிலே விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் பெரியாருக்கு கடமைப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட அறிவாசான் தந்தை பெரியாரை நெஞ்சிலே பூசிக்கின்ற எங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்திலே ஈட்டியை சொருகியதை போல பெரியாரை பற்றி இவ்வளவு காலம் யாரும் பேச துணியவில்லை. இப்பொழுது ஒரு சிலர் புறப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். எந்த கலவரமும் கூடாது, எந்த வன்முறையும் கூடாது என்ற வகையிலே இளைஞர்கள் நிறைய பெரியாரை பற்றி இப்பொழுது படிக்கிறார்கள், தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அறிஞர் அண்ணா இல்லையே இந்த தமிழகம் இல்லை. அறிஞர் அண்ணா நிலைத்து வாழ்வார், பெரியார் நிலைத்து வாழ்வார். ஆயிரம் ஆண்டுகளுக்கு அவர்களுடைய பெயர்கள் பதிவாகி இருக்கும் வரலாற்றிலே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.